அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் ஃபோனில் யதார்த்தமாக எடுத்திருந்த வீடியோ. அதை அப்படியே நான் இணைச்சி போட்டிருந்தேன். இதுவும் அதே மாதிரி தான், யூடியூப்க்குன்னு நான் எடுக்கலை, ஃபோனில் அந்த பக்கம் போகும்போது எடுத்த போது உள்ள வீடியோவை இப்போ நான் அந்த சேனலில் போடுறேன். எல்லோரும் பார்த்து மகிழுங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். இன்னும் மற்ற வீடியோஸ்லாம் அடுத்த வாட்டி எடுக்கும்போது கொஞ்சம் சிறப்பாக எடுத்து எடிட் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மலேசியா சிங்கப்பூர் பார்டரில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கடல். சிங்கப்பூர் மலேசியா பாலத்தில் சிங்கப்பூர்லேருந்து எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாம் வேலைக்கு போயிட்டு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது இப்போ நம்ம காட்டுறது சிங்கப்பூரோட இமிக்ரேஷன். இது பாலம். இது சிங்கப்பூர்லேருந்து வராங்க. இந்த கார் போகிறதெல்லாம் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு வராங்க. நம்ம மலேசியாவோட பார்டரில் கடல் ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாலத்து மூலியமாக தான் ஒரு நாளும் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு இருசக்கர வாகனத்தில் லட்சக்கணக்கான பேர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனலுக்காக எடுக்கலை, பொதுவாக எடுத்தது. அதை எடிட் பண்ணி போட்டிருக்கேன் யூடியூப்காக. அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் எடுக்கும்பொழுது ரொம்ப கொஞ்சம் அழகாக எடுத்து போடுறேன். இதுதான் சிங்கப்பூரோட இமிக்ரேஷன். நம்ம மலேசியாவோட இந்த பக்கம் எல்லையிலேருந்து அதை எடுத்திருக்கோம். ரொம்ப தூரம்லாம் இருக்காது, ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். நடந்து கூட போயிடலாம். சிங்கப்பூர் இமிக்ரேஷன். அந்த பார்டரை தாண்டியாச்சுன்னா அதுக்கு சிங்கப்பூர். இப்போ நீங்கள் பார்க்குறது சிங்கப்பூர். நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். மலேசியா மிக உயரமான பிரம்மாண்டமான கட்டிடங்கள். இந்த பக்கம் சிங்கப்பூர். நம்ம இருக்கிறது பாலத்துக்கும் வலதுபுறமாக நிற்கிறோம். சிங்கப்பூரோட இமிக்ரேஷன். இப்போ நீங்கள் பார்க்குற பகுதி டூட்டி ஃப்ரீ ஏரியா. மலேசியா சிங்கப்பூர் பார்டரில் ஒரு பாலம் ஒன்று மேலே தெரியுது பாருங்கள். அது மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் ட்ரெயின் விடுறதுக்காக கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஓப்பன் பண்ணலை. இப்போ நம்ம அந்த பாலத்துக்கு பார்த்தது வலதுபுறம். இப்போ நம்ம இடதுபுறத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிங்கப்பூரோட ஃபேக்ட்ரியை நம்ம மலேசியாவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சின்ன நாடு. அவங்களுடைய உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு உலக நாடுகளில் பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஏராளமான நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க ஊர் சிங்கப்பூர். இந்த பாலம் இன்னும் திறக்கலை. ட்ரெயின் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் உள்ள LRT ட்ரெயின் பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் திறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நம்ம பார்க்குறது மலேசியாவிலேருந்து சிங்கப்பூரை பார்க்குறோம். எல்லாம் சிங்கப்பூர் ஃபேக்ட்ரிஸ். இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் மற்ற பகுதிகளிலிருந்து அவ்வளோ பேர் சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க. நம்ம பார்க்குறது இப்போ மலேசியா ஜொகூர் மாநிலத்தோட சுல்தான் போயிட்டுருக்காரு. மலேசியா ஜொகூர் மாநிலத்தின் சுல்தான் நம்ம யதார்த்தமாக பார்த்தோம். இப்போ கடல் ஓரமாக நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் சிங்கப்பூரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இந்த வீடியோ வந்து நம்ம இந்த சேனலுக்காக எடுக்கலை, ஃபோனில் அங்கே போகும்போது யதார்த்தமாக எடுத்தது. அது ஃபோனில் இருந்துச்சு, உங்களுக்காக நான் அதை அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த நல்ல நல்ல இடங்கள், சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம போடுவோம். சிங்கப்பூரோட ஃபேக்ட்ரியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மலேசியாவிலேருந்து இடையில ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி தான் இருக்கும். ஃபுல் செக்யூரிட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு யாரும் வந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் சைட்லலாம் வந்து நம்ம உட்காந்து பார்க்கலாம், பீச் ஓரமாக. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் போடுறேன். நம்ம புதுசுங்கிறதுனால சில குறைகள் இருந்தால் அது எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.